சேமியா பாயாசமே கொஞ்சம் நல்லா திக்கா க்ரீமியா சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி செஞ்சா அதுதான் வந்து ஷீர் குருமா. இந்த ரெசிபி கண்டிப்பா ஈதுக்கு இல்லைனா ரமதானுக்கு நிறைய பேர் வீட்டில் முஸ்லீம் செஞ்சிருப்பீங்க. ஸோ முஸ்லீம்ஸ்க்கு கண்டிப்பா இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். சேமியா பாயாசம் பிடிக்காத நிறைய பேருக்கு கூட இந்த க்ரீமியான ஷீர் குருமா ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ், பிஸ்தா, ட்ரை டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாயாசம் சேமியா எடுத்து வச்சுக்கோங்க. சேமியா வந்து இந்த ரெசிபிக்கு நல்லா மெல்லிசா தான் இருக்கணும், அப்படின்னா தான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதை நல்லா உடச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு சேமியாவை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் வந்து இன்னொரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரை வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, இல்லைனா கசந்து போயிடும். இந்த மாதிரி தேன் கலர்ல வந்த பின்னாடி பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து பாத்தீங்கன்னா நான் 1/4 லிட்டர் ஆட் பண்ணிருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எப்பவும் போல பால் நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி 2 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிட்டு ரோஸ்ட் பண்ண சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் இல்லாதவங்க நீங்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிச்சு நல்லா திக்காய் வரணும். அப்போ வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். டெக்கரேஷனுக்கு உங்ககிட்ட ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்டா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஷீர் குருமா வீட்டிலே ரெடி ஆயிரும்.